திருத்தலத்தில் மிகவும் எளிமையானதும் அதே நேரத்தில் நம் உள்ளத்தை ஆழமாகத் தொடக்கூடியதுமான ஒரு புனித இடத்திற்கு உங்களை என்னோடு அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். இதுதான் லூர்து அன்னை திருத்தல குகை. 1858ஆம் ஆண்டு இளம் சிறுமியான பெர்னதெத் ஸ்பிருவுக்கு அன்னை மரியா காட்சியளித்த புனித இடம் இதுதான். குறிப்பாக லூர்து திருத்தலத்திற்கு நேரில் வந்து இந்த இடத்தை பார்க்க வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்காக இந்த காணொளியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காணொளியின் வழியாக நாம் அனைவரும் ஆன்மீகமாக ஒன்றிணைந்து இந்த புனித குகையின் கீழும் அருகிலும் அமைந்துள்ள பாதையில் பயணிப்போம். இந்த இடத்திற்குள் நுழையும்போது குகையின் பாறைகளை நாம் பார்க்கிறோம். உலகின் பல நாடுகளிலிருந்து வந்த கோடிக்கணக்கான திருப்பயணிகள் இந்த பாதையில் நடந்து சென்றிருக்கிறார்கள். பலர் இந்த பாறையை தங்கள் கைகளால் தொட்டுச் செல்கிறார்கள். நாம் இந்த பாறையை வணங்குவதில்லை. மாறாக பெர்னதெத் அன்னை மரியாவை சந்தித்த அந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க இடத்தை நினைவுகூர்ந்து நமது வேண்டுதல்களையும் குடும்பங்களையும் நோயுற்றவர்களையும் நம் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கும் அனைவரையும் அன்னை மரியாவின் கரங்களில் ஒப்படைக்கிறோம். 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி 14 வயதுடைய ஏழைச் சிறுமியான பெர்னதெத் முதன்முறையாக ஒரு அழகிய இளம்பெண்ணை கண்டார். அவர் வெண்ணிற ஆடை அணிந்திருந்தார். நீல நிற இடைக்கச்சையும் அவரது ஒவ்வொரு பாதத்திலும் மஞ்சள் நிற ரோஜா மலரும் இருந்ததாக பெர்னதெத் கூறினார். மொத்தமாக 18 முறை அன்னை மரியா பெர்னதெத்துக்கு காட்சியளித்தார். 9வது காட்சியின்போது 1858 பிப்ரவரி 25ஆம் தேதி அன்னை மரியா பெர்னதெத்திடம் அந்த ஊற்றுக்குச் சென்று தண்ணீர் குடித்து அதில் உன்னை கழுவிக்கொள் என்று கூறினார். ஆனால் அந்த இடத்தில் அப்போது வெளிப்படையாக எந்த நீரூற்றும் காணப்படவில்லை. அன்னை மரியா காட்டிய இடத்தில் பெர்னதெத் தனது கைகளால் மண்ணை தோண்டத் தொடங்கினார். முதலில் சேரும் கலங்கிய நீரும் மட்டுமே வெளிவந்தது. ஆனால் சிறிது சிறிதாக அங்கிருந்து தெளிவான நீர் ஊற்றெடுக்கத் தொடங்கியது. அந்த ஊற்றுதான் இன்றும் லூர்து திருத்தலத்தில் உள்ள நீர்நிலைகளுக்கும் நீரூற்றுகளுக்கும் தண்ணீரை வழங்குகிறது. இந்த தண்ணீர் ஒரு மந்திர தண்ணீர் அல்ல, மாறாக இது நம்மை நற்செய்தியையும் திருமுழுக்கையும் தூய்மைப்படுத்துதலையும் இறைவன் நமக்கு வழங்குகின்ற புதிய வாழ்வையும் நினைவுபடுத்துகிறது. அதனால்தான் திருப்பயணிகள் இந்த தண்ணீரை குடிக்கிறார்கள். அதனால் தங்களை கழுவிக்கொள்கிறார்கள். ஆனால் இவை அனைத்தையும் அவர்கள் செபத்தோடும் நம்பிக்கையோடும் செய்கிறார்கள். பின்னர் 1858 மார்ச் 25ஆம் தேதி 16வது காட்சியின்போது அன்னை மரியா பெர்னதெத்திடம் தனது பெயரை வெளிப்படுத்தினார். நானே அமல உற்பவம். ஐ ஆம் தி மேகட் கான்செப்ஷன். அன்றிலிருந்து ஒரு காலத்தில் மிகவும் எளிமையானதும் பெரிதாக அறியப்படாததுமான இந்த சிறிய குகை இன்று உலகின் பல பகுதிகளிலிருந்தும் கோடி